பல்பு ஃபைனல் பல்பு தெரியுமா? 3 மாதங்களில் 15,000 கோடி கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்தோம். யாரு? மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன். தங்கந்தனர் செஞ்சிருச்சு. அந்த 15,000 கோடி என்னென்ன இதில் வந்துச்சுன்னு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம்னாரு. It is imperishable and unshakable forest. Expected. என்ன எக்ஸ்பெக்டட் தெரியல. எதிர்பார்த்தோம், வந்துகிட்டு இருக்குன்னு தேவையாங்கிறேன் நான். நேரம் நம் தலைவர் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் எங்கள் சகோதரிகளுக்கு 8,000 ரூபா கூப்பன் கிடைச்சிருக்கான். 3 பொருள்களை நேரம் வீட்டில் வாங்கி நீங்கள் சேர்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அல்வா. ஆனால் அண்ணன் சீர் ஒவ்வொரு அது எப்படி பேசினாரு மேடையில் பிரச்சாரத்தை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பெண்களும் பேருந்திலே இலவச பயணம் செய்யலாம். 5 கிலோ அல்வா மாவே இல்லாமல் கிண்டி நம்ம சகோதரிகள் கொடுத்து அது எல்லாம் ஏற்கனவே என் தலைவன் கொடுத்த அந்த திட்டத்தில் தாயா மகளிர் விடியல் பயணம் என்ற விடியல் பயணம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் விடியல் என்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. விடியல் என்றால் என்ன அர்த்தம்? இருளை நீக்குகின்ற வெளிச்சம். இருண்ட ஆட்சிக்கு விடியல் என்றால் பிடிக்காது. அதனால தான் விடியல் என்ற வார்த்தையை நீக்கி இருக்கிறார். பேரை மாற்றுவது ஏன்? தலைவர் கலைஞருடைய பெயரை எடுத்துவிட்டு கலைஞர் இல்லம் என்ற திட்டத்தை என்னமோ ஒரு இல்லம்னு மாற்றி வச்சிருக்காங்க. என் தலைவருடைய பெயரை நீக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவோ நின்றுட்டு இருக்காங்க. என் சகோதரியும் காவல்துறை அதிகாரியா அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு நின்று அப்படி ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க பார். அந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தன் அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இலவச அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கிய தலைவன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டமையா சொல்றது என் தலைவரை பற்றி. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். என் தலைவர் மீது அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரியா கமிஷன் என்று அவர் நிறைய ஊழல் செய்தார்னு ஒரு கமிஷனுடைய விசாரணை நடக்குது தலைவர் பேரில். அந்த சர்க்காரியா கமிஷனில் தலைவர் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலெல்லாம் அந்த கமிஷனை விசாரிக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிற சிபிஐயோட டைரக்டர் ஜெனரல் அவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. எம்ஜிஆர் யாரோ எழுதி கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரம் இல்லாமல் கையெழுத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ராஜகோபால்ங்கிற சிபிஐ டைரக்டர் ஜெனரல் கோபாலபுரத்துக்கு விசாரணைக்கு போகிறார். கூட தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர். தலைவர் உட்காந்துருக்காரு. உள்ளே நுழைஞ்சோன்னே நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம். தலைவர் வாங்க வாங்க உட்காரு, காப்பி குடிக்கிறீங்கள? சிபிஐக்காரனுக்கு காப்பி மூட்டை முடிச்சோட இருக்கேன், கைது பண்ணுறதுன்னா கூட்டிகிட்டு போங்கன்றிருக்காரு. ஐயா நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம், கைது பண்ண வரலங்க, விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒரு பைய வச்சுருந்துருக்காரு. அந்த பையவே தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்குடா விசாரணைக்கு வந்தவன் இத்தத்தண்டி மூட்டையை எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காரு? எல்லா விசாரணையும் முடிஞ்சோடனே அந்த பையிலேருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, டொப் அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டர் உள்ளே வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி அன்றைக்கெல்லாம் இல்லை. அதனால் டேப் ரெக்கார்டரில் தலைவருடைய விசாரணையை பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தலைவர் பார்த்து ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு இருக்காரு. இல்லை அது தெரியாமல் பண்ணிட்டீங்கல்ல, என் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை அந்த குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. என் தலைவரை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு.
தன்னை எதிர்த்து சமர் புரிய வந்தவனிடம் நடுக்கத்தை காட்டாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் தலைவன். அந்த திருக்குறளை எழுதியிருக்காரு யாரு? அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரலாக இருந்த ராஜகோபால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு. என் தலைவன் டாக்டர் கலைஞரை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்